பட் ராகுல் காந்தியோட மனநிலையே நமக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. அவருக்கு வந்து ஒரு திமுகவை விட்டு தாவேக்காவோட போகணுங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. ராகுல் காந்திக்கு திமுகவுடைய அலையன்ஸில் இருக்கிறதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ராகுல் காந்தி வந்து ஏதோ நம்ம சின்ன பசங்களுக்குலாம் ஒரு மிட்டாய் கொடுக்கலன்னா ஒரு கோச்சுப்பாங்களே, அந்த மாதிரி தான் அவருடைய பிஹேவியர் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக ரொம்ப சர்ச்சையில் சிக்கிட்டு இருக்கவங்க பிரேமலதா விஜயகாந்த். தலித் கட்சி ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஒரு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அது ஜாதி ரீதியாக கொண்டு போனாங்க. அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவித்தாங்க. முக ஸ்டாலின் இருக்கிற போது டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து ரெண்டு பிரச்சனை தான், பெண்களுக்கான சேஃப்டியும் போதை பழக்கமுங்கிறது தான். அதை தவிர எல்லாமே சரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. பிடிஆர் வந்து ரொம்ப குஷ்புவெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காரு. சுந்தர்சியை வந்து சினிமா சங்கின்னு சொல்லியிருக்காரு. 60% நான் தான் ஓட்டு வாங்க போறேன் கட்சியிலன்னு சொல்ற ஒரு ஆளு இந்த மாதிரியான ஒரு விவாதங்களை வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அலிகேஷன்ஸை வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுந்தர்சியோடைய பிரச்சாரம் வந்து எங்கேயோ ஒரு 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 மாற்றத்தை, ஒரு தாட்டை வந்து கொடுத்துருக்குங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆள் இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, மற்ற கட்சிகள் எல்லாம் எடுத்திருக்காரு. அவர் எப்படி தொடர்ந்து எலெக்ஷனை ஜெயிக்கிறாரு? தாவேக்காவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா 2029 லோக்சபா எலெக்ஷனில் போகிற வாய்ப்பு இருக்கலாம். காங்கிரஸோடைய இப்போ மைனாரிட்டி ஓட்ஸ், கிறிஸ்டியன் ஓட்ஸ் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நிறைய ஓட்டு விஜய்க்கு விழுங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சித்தார்த் பிரபாகரன். நாம் அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்கல்ல, இப்போ ரொம்ப நாளாக ஆச்சு. மோடி வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 முறை இந்த தேர்தல் சம்மந்தப்பட்டமாக மட்டும் தமிழ்நாடு வந்துட்டார். ராகுல் காந்தி இது வரைக்கும் வரவே இல்லை. வரப்போகிறதா ஒரு செய்தி, அதுவும் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிச்சா தெரியல. எப்படி பார்க்கலாம்? அவங்க கூட்டணி அவ்வளோ ஒத்துமையாக இருக்குது, இந்த மாதிரி பார்க்கலாமா? இல்லை, இது வந்து ராகுல் காந்தி ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மிஸ்டேக்கா இல்லை ஒரு மூவாங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஏன்னாக்கா 2024க்கு முன்னாடி 2019 வந்து ராகுல் காந்திக்கு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இந்தியாவில் வேற எந்த அலையன்ஸ் லீடரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. மை பிரதர்னு சொல்கிறது, அவங்க கட்சியிலேயே சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து அவரை ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறது, அப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்குறது, ப்ளஸ் ஒரு நேச்சுரலி செக்யுலர் பார்ட்டிஸுங்கிறனால அந்த கெமிஸ்ட்ரியும் பயங்கரமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த மாதிரியான காங்கிரஸ் வந்து குடைச்சல் கொடுத்தாங்க, எந்த மாதிரியான ஒரு பார்கெனிங் பண்ணாங்கங்கிறது பார்க்குறோம். அந்த பார்கெனிங் வந்து ஃபுல்லாகவே ராகுல் காந்தி சொன்னதுனால தான் நடந்திருக்குங்கிறது வந்து நிறைய அரசியல் விமர்சகர் சொல்லியிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் வந்து ராகுல் காந்திக்கு க்ளோஸ் ஆன, மாணிக்கம் தாகூர் வந்து ராகுல் காந்தி க்ளோஸ் ஆனவருங்க, அப்படி தான். ஸோ ராகுல் காந்திக்கு திமுகவுடைய அலையன்ஸில் இருக்கிறதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, சரியா? அவர் வந்து அதிகமாக சீட் எதிர்பார்க்குறாரா இல்லை பவர் ஷேரிங் எதிர்பார்க்குறாராங்கிறது வந்து ஒரு பேச்சு. அதுக்கு வந்து அந்த எரியிற இதில் வந்து எண்ணெய் ஊற்றி போடுற மாதிரி பர்த்டேக்கும் அவர் வந்து ஒழுங்காக விஷ் பண்ண பிரதர் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் அடுத்த தேர்ஸ்டே எலெக்ஷன் போலிங் போகிறாங்க, இன்னமும் அவர் வராரு. ஒரே நாள் 3 தொகுதியை பார்க்க போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டாலினோட அவர் ஒரே மேடையில் இருக்க போகிறாராங்கிறது தெரில. மற்ற கூட்டணி கட்சி இப்போது லெஃப்ட் பார்ட்டிஸோ இல்லை திருமாவோ அவங்களாம் இருக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரில. ஒரு ஹை ப்ரொஃபைல் எலெக்ஷனில் இதெல்லாம் வந்து அன்பிளான்டாக இருக்காது. ஸோ இது லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் ஆச்சுங்கிற மாதிரிலாம் கிடையாது. எலெக்ஷனில் சூப்பரான பிளானிங் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து டெஃபினெட்லி என்னை பொறுத்தவரை பிளான்டாக தான் இவர் பண்ணுறாரு, ஒரு மெசேஜ் சென்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ கேரளா எலெக்ஷனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இதோட கொடுமை என்னென்னா, பாண்டிச்சேரியில் ஒரே நாள் பக்கத்து ஊரில் ஸ்டேஜ் போட்டு பேசுகிறாங்க. ஆனாலும் ஸ்டாலின் பேரை வந்து ராகுல் சொல்லலை, ராகுலை பற்றி ஸ்டாலின் பேசலை. உள்ளுக்குள்ளே ஒரு கூச்சல் இருக்குது. இது வந்து எதை காட்டுதுன்னா, காங்கிரஸோடைய சீரியஸ்னஸை காட்டுது. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கிறது காட்டுது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். காரைக்குடியில் காங்கிரஸ் தான் வேட்பாளர், சிட்டிங் எம்எல்ஏ.
அது ஒரு நல்ல ஒரு போட்டியாக இருக்குது. எனக்கு என்டிகே தலைவர் சீமான் வந்து அங்கே போட்டிடுறாரு. தாவேக்காவும் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாக்டரை போட்டிடுறாங்க. அந்த அமமுக தான் அங்கே ஒரு கேண்டிடேட் என்டிஏ அலையன்ஸில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், கார்த்தி சிதம்பரம் பயங்கரமாக வேலை செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வேலை தான் வந்து காங்கிரஸ் வந்து 5 வருஷமாக செஞ்சுருக்கணும். அவங்களுடைய கட்சியை வந்து அவங்க வளர்த்துருக்கணும். அவங்க வந்து ஆட்சியில் இல்லை, அவங்க அலையன்ஸ் பார்ட்னராக இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிற சில பிரச்சனைகளையோ மக்கள் பிரச்சனைகளையோ பேசியிருக்கணும். அவங்க அப்படி பேசியிருந்தா தான் அவங்க வந்து அவங்க கட்சி வளர்ந்துருக்கும். அவங்க வந்து பார்கெனிங் டேபிளில் போய் ஒழுங்காக பேசியிருக்க முடியும். அதை விட்டுட்டு ராகுல் காந்தி வந்து ஏதோ நம்ம சின்ன பசங்களுக்குலாம் ஒரு மிட்டாய் கொடுக்கலன்னா ஒரு கோச்சுப்பாங்களே, அந்த மாதிரி தான் அவருடைய பிஹேவியர் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் வந்து காமராஜ் ரூல் மாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரஸோட ரூல் வரணும்னு எதிர்பார்க்குறேன்னா அவர் கட்சியை வலுப்படுத்தணும். இந்த மாதிரி யாருமே இல்லைன்னா நம்ம வந்துடுவோங்கிற மாதிரி ஊர் தமிழ்நாடு கிடையாது. எனக்கு நம்ம பார்க்குறோம், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இபிஎஸ் வந்து அவ்வளோ ராலிஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து தமிழ்நாடுடைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தான் ரூலர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. நாளைக்கு வராருல ராகுல் காந்தி, அதோட இம்பேக்ட் வந்து இந்த எலெக்ஷனில் எதனா இருக்குமா? எனக்கு கிட்டத்தட்ட முடிய போகுது, லாஸ்ட் மினிட்ல வராரு, என்ன சேஞ்சஸ் ஏற்படும் நினைக்கிறேன்? என்னை பொறுத்தவரை அவங்க ஒரு கோஆர்டினேட்டடாக ஸ்டாலினோட ஒரு ஜாயிண்ட் போடியம்மு, அவங்களுக்குள்ள ஒரு பிரதர்லி லவ், ஒரு ஹக் ஷேர் பண்ணிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க காட்டினாங்கன்னு வைங்களேன், அதில் வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும்னு நான் யூகிக்கிறேன். அது அப்படி. ஆனால் இவங்க வராங்க, அதில் ஸ்டாலின் இல்லை, ஒரு மேடலையும் ஸ்டாலின் இல்லை, டிஎம்கேவுடைய ஒரு 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 தலைவர்களும் ஒரே ஸ்டைலில் இருந்து நல்லா பேசி சரி இப்போ டீலிமிட்டேஷனில் ஸ்டாலின் ஃபோன் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார். ஸோ அந்த மாதிரி அவரும் ஒரு முயற்சி எடுத்து ஒன்றா இவங்க ஒரு ஸ்டேஜில் இருந்து நல்லா பேசினாங்கன்னா அது கண்டிப்பாக அட்லீஸ்ட் அந்த தொகுதிகளில் வந்து லோக்கல் காடருடைய கெமிஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணும். காங்கிரஸ் திமுகவுடைய கெமிஸ்ட்ரியை டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தபடியாக ரொம்ப சர்ச்சையில் சிக்கிட்டு இருக்கவங்க பிரேமலதா விஜயகாந்த். முதல்ல நம்ம பிரேமலதா மேடையில் இருக்கும்போது திரும்ப வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க கேண்டிடேட்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க பண்ண அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்களா அவங்க 2 வார்த்தை? இல்லை, அது டாக்டர் திருமாவளவன் வந்து கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் கடலூர் மாவட்டத்துடைய கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற போது அவர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து விருதாச்சலத்தில் தொகுதியில் நிற்கிறாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணுற போது அவங்க எழுந்துக்கலைங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைரலாக போச்சு. அவங்க வந்து ஒரு தலித் கட்சி ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஒரு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அது ஜாதி ரீதியாக கொண்டு போனாங்க. அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் நடந்துச்சு. பிரேமலதா விஜயகாந்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2014 விஜயகாந்த் உயிரோடு இருக்கார். அந்த 2014 மோடியோடைய ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் லோக்சபா எலெக்ஷனில் 2014 மோடி எலெக்ஷன் ஜெயித்த பிறகு பிரைம் மினிஸ்டராக அவர் ஆகிற போது மேடையிலேருந்து பிரேமலதா விஜயகாந்தை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. சரியா, டிஎம்டிக்கு ஒரு சீட் கூட ஜெயிக்கல 2014. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவ்வளோ சூப்பராக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கிறது வந்து விஜயகாந்த் கூட இல்லை, பிரேமலதாவை மோடியே வந்து பாராட்டுறாரு. ஏன்னா இப்போ மோடியே வந்து பயங்கரமான பேச்சாளர், நிறைய அவர் எவ்வளோ எலெக்ஷன் ஃபோக்கஸ்டாக இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ பிரேமலதா விஜயகாந்துக்கு அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, ஈர்ப்பு தன்மை இருக்குது எலெக்ஷன் போது. ஸோ அவங்க வந்து இப்போது நம்ம பார்க்குறோம், நேற்று முந்தானேற்று வந்து டிஎம்கேவுடைய மேடையில் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிற போது டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து 2 பிரச்சனை தான், பெண்களுக்கான சேஃப்டியும் போதை பழக்கமுங்கிறது தான், அதை தவிர எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது பயங்கர ஒரு எதுக்காச்சும் ஃபுல்லாக என்ன வரைக்கும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் அதை தான் பேசுகிறாங்க. இவங்க வந்து எடுத்துக்கலாம், ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தன்னோட ப்ரமோஷனல் கேம்பெயின் மெசேஜஸில் வந்து இந்த 2 விஷயங்களை தான் பெருசாக வைக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து அதையே வந்து சொல்கிறது வந்து பயங்கர ஒரு இது மக்கள்கிட்ட ஒரு ரீச் ஆகுங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம போகிற எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் இந்த 2 விஷயங்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறாங்க. அதனால தான் வந்து அவங்க மறுபடியும் அதுக்கு வேற ஒரு நாளில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்கல்ல, அந்த மறுப்பு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செய்தி நிறுவனங்கள் வந்து தப்பாக எழுதுகிறாங்கன்றாங்க. கடைசி வரைக்கும் நான் என்ன சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இதை தான் சொல்ல வந்தேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுங்க, அப்படி ஒரு எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் 19 ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து எங்கேருந்தாச்சும் ஒரு அழுத்தம் வந்துருக்குமா உங்களுக்கு? இது அழுத்தம் கண்டிப்பாக வந்திருக்கும். கண்டிப்பாக ஃபீட்பேக் எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் ரெகுலராக ஃபீட்பேக் எல்லாருக்குமே எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னா
பிரேமலதா விஜயகாந்தோடைய மறுப்பு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். அது எனக்கு அப்போ வந்து மெயினாக நியூஸ் பேப்பர்ஸ் தான் இருக்கும், விஷுவல் மீடியா ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து எக்கச்சக்க யூடியூப் சேனல்ஸு, எக்கச்சக்க டிவி சேனல்ஸு, பிரிண்ட் மீடியா வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. அவங்க பேசுனது ரெக்கார்ட் ஆனது கிளியராக, அவங்க பேசுகிறது வந்து ஏஐ பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ அவங்க யாரை சொல்கிறாங்க, எந்த ஊடகம் வந்து அவங்கள தப்பாக பிரதிபலிச்சிருக்காங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் ஓப்பனாகவே இருந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அழுத்தம்லாம் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்கீங்க, அது ஆப்போசிஷன் பேசுகிற விஷயமா இருக்குங்கிற மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தி நாளைக்கு தமிழ்நாடு வராரு. ஆனால் ராகுல் காந்தி இவ்வளோ நாளாக வராததுக்கு டிவிக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபேக்ட் எப்படி பார்க்குறீங்க? இப்போது 2026 தேர்தல் அலையன்ஸ் காங்கிரஸ் நிறைய பிரச்சனை, குடைச்சல் கொடுத்தாங்க, அதிகமாக சீட்டு கேட்டாங்க, பவர் ஷேரிங்லாம் கேட்டாங்க. அதுலேயே ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு சதர்ன் தமிழ்நாடு, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி அந்த 4 மாவட்டங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குது. அங்கே இருக்கிற நிறைய லீடர்ஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி போகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா ஒரு நிறைய செய்திகள் அந்த டைமில் வந்துச்சு. கண்டிப்பாக தாவேக்காவும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை முன்வைக்கிறாங்கன்னா, ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் க்ரோ ஆகணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நமக்கு தெரியும் காங்கிரஸ் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற பார்ட்டி இல்லை, ஸ்ட்ராங்காக எடுத்து அவங்க வந்து பிகிவேக் பண்ணணுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதில் இவங்க டிஎம்கேவோடைய ஒரு ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரொம்ப ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாவேக்காவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா 2029 லோக்சபா எலெக்ஷனில் போக வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதை வந்து திமுக அலோவ் பண்ணுமா? ஏன்னாக்கா எம்கே ஸ்டாலினுக்கும் சோனியா காந்திக்கும் எக்ஸலண்ட்டான ஈக்குவேஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் சோனியா காந்தி UPA 1-2 தான் அவங்க தானே லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து இந்த பார்ட்டிஸ் சீனியர் லீடர்ஸ்க்கு திரு TR பாலு அவர்களுக்கும் இல்லை அங்கே கர்கே அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்களாங்கிறது, ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ராகுல் காந்தியோட மனநிலையே நமக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. அவருக்கு வந்து ஒரு திமுகவை விட்டு தாவேக்காவோட போகணுங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. 28 சீட்ஸ் வந்து பத்தலை, அதோட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ராகுல் காந்தி ஏமாந்த மாதிரி உணர்ந்து அந்த இவ்வளோ நாள் வரலன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் எல்லாம் வருது இல்லை? இருக்கலாம். அவருக்கு வந்து அவர் இந்த எலெக்ஷன் எப்படி பார்த்துருக்கணும், அப்போசிஷன் பிஜேபிக்கு அப்போஸ் பண்ணுற ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் டிஎம்கே வந்து எலெக்ஷனில் மறுபடியும் ஜெயிக்கணும்னு, ஆட்சிக்கு மறுபடியும் வரணும்னு பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஏடிஎம்கே தனியாக நிற்கல, பாஜகவோட தான் நிற்கிறாங்க, சரியா? ஸோ அவர் வந்து அதை அப்படி பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாம்கே வாஸ்தேவாச்சும் ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கணும். மோடி அமித்ஷாவே வந்திருக்காங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்திருக்கணும். அவர் வரலையே. ஸோ அதை வந்து எதை குறிக்குது, நம்ம ஏன் அப்படி யூகிக்கூடாது? அவர் வந்து தாவேக்காவோட போகணும் ஒரு கேம் பிளானே இல்லை, டிஎம்கேவோட அவங்க வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி ஏன் நம்ம யோசிக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவர் தான் பதில் சொன்னார். விஜய் ஸ்பீச்சில் கூட சொல்கிறார், உண்மையான காங்கிரஸில் எங்கே கூட இருக்காங்கன்றன்னு. அது உண்மைதானா? அது எலெக்ஷனில் பிரதிபலிக்குமா? அது காங்கிரஸோடைய இப்போது மைனாரிட்டி ஓட்ஸ், கிறிஸ்டியன் ஓட்ஸ் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நிறைய ஓட்டு விஜய்க்கு விழுங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக செக்குலர் அலையன்ஸ் காங்கிரஸ் டிஎம்கேவை தான் பாதிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து ஒரு காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறவங்க தான் எங்களுக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவித்து தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, பிரச்சாரமெல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. பிரச்சாரம் முடிவு போகிற இந்த சுச்சுவேஷனில் நாளைக்கு வந்து ராகுல் காந்தி வர போகிறாரு. இது வரைக்கும் ராகுல் காந்தி வராமல் நாளைக்கு வருவதால் என்ன மாதிரியான இம்பேக்டெல்லாம் ஏற்பட போகுது இந்த தேர்தலில்? ராகுல் காந்தி வராதது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னாக்கா அவங்க வந்து அவங்களோட சார்ந்த ஒரு ஆட்சின்னு தான் பார்க்குறாங்க மக்கள். காங்கிரஸ் வந்து அந்த ஒரு டிஸ்டிங்ஷனை வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், நாங்கள் வந்து அலையன்ஸ் பார்ட்னரு, ஆனால் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இல்லை, நாங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லை, ஸோ பிரச்சனை எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகும், நான் உங்களுக்காக ஒர்க் பண்ண, அப்படி ஒரு களத்தை அவங்க உருவாக்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. ஆனால் இது காங்கிரஸோடைய நிறைய லீடர்ஸ் வந்து டிஎம்கே சார்ந்து தான் பேசியிருக்காங்க, டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்லாம் சிட்டிங்
டிஎன்சிசி பிரசிடென்ட் செல்வ பெருந்தகை அவர்களுடைய கான்ஸ்டியூன்சியில் நம்ம கேள்விப்படுறோம், நம்ம மீடியாவில் கூட படிக்கிறோம். இந்த மாதிரி மக்கள் வந்து அவர் ஆளே காணுங்கிற மாதிரி டிவியில் மட்டும்தான் வராருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ராகுல் காந்தி வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். எனக்கு அவர் வெளியிலேருந்து வராருல, அவர் டெல்லியில் தானே இருக்காரு. ராகுல் காந்திக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது, ஒரு அட்ராக்டிவ், ஒரு கரிஸ்மான ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து காங்கிரஸ் அதிகமாக ஆன்டி இன்கம்பன்சி ஃபேஸ் பண்ணுற தொகுதிகளில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன்னு, காரைக்குடியில் அவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு ஷார்ட் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு 4 முனை போட்டி இருக்கிற ஒரு கான்ஸ்டியூன்சியில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சென்னை வந்திருக்கலாம். சென்னையில் வேளச்சேரியில் ஹசன் மௌலானா அவ்வளோ எதிர்ப்பு இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு மறுபடியும் வேளச்சேரியில் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது சென்னையில் மற்ற கான்ஸ்டியூன்சிஸ்லேயும் வந்து டிஎம்கேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அவர் வரலைங்கிறது வந்து அந்த விதத்தில் வந்து ஒரு தாக்கத்தை உண்டாகும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிற தாவேகா தலைவர் விஜய் நேற்று அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை அறிவிச்சிருக்காரு. அந்த மேனிஃபெஸ்டோ வந்து முழுக்க முழுக்க ஏடிஎம்கே டிஎம்கே என்ன அறிவிப்பாங்களோ அதே மாதிரி இருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிவிகேயோட மேனிஃபெஸ்டோ வந்து அது ஒரு புதுசாக வந்த கட்சிங்கிறதுனால நிறைய அதுவும் ஒரு திராவிட கட்சின்னு தானே நம்ம சொல்லலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் அவங்க அது மந்த்லி அசிஸ்டன்ஸ், அந்த உரிமை தொகை 2500ன்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் சப்போர்ட்டு, எல்பிஜி சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்போம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு 5 lakh கொடுப்போம் அப்படிங்கிறது தான் வந்து ரெகுலராக அவங்க மற்ற கட்சிகள் சொல்கிறது தான் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த விஜயோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அவர் இம்ப்ளிமெண்டேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவங்க பண்ணதை விட நாங்கள் பெட்டராக பண்ணுவோம் அப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் டைரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் லஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறத தவிர ஐடியாஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த யூத் சார்ந்த ஒரு சொன்ன விஷயங்கள், ட்ராப் அவுட் ப்ரிவென்ஷன், அந்த ட்ராப் அவுட் ப்ரிவென்ஷன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் 4000 ரூபா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு கொடுப்போம், 5 லட்சம் கவர்மெண்ட் ஜாப்ஸு, 5 லட்சம் ஸ்டைப்பண்ட் இன்டர்ன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது, 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஸ்டூடெண்ட் லோன் கொடுப்போம். இதை வந்து இதை சார்ந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. இதை சார்ந்து ஏதோ ஒரு ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கீம் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக இல்லை. பட் இது அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் இருக்குல்ல, யங்ஸ்டர்ஸுங்கிறது வந்து அவங்களை கண்டிப்பாக மகிழ்ச்சிப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு சேர்ந்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.